ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சன்னா மசாலா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊர்னு சன்னாவை குக்கரில் போட்டுக்கலாங்க. குக்கரில் போட்டு 2 கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து பல்லாரி, தக்காளி, 2 பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், மிளகு, கிராம்பு, ஏலக்காய் போய் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இப்போ வெட்டி வச்சுருந்த பல்லாரி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கலந்த பிறகு என்ன செய்யணும்னா நம்ம வச்சுருந்த பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதில் 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு என்ன செய்யணும்னா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாங்க. இப்போ 2 உப்பும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி வெங்காயத்தை பொடிசாக வெட்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு லைட்டாக பொன்னிறமாக ஆன பிறகு என்ன செய்யுங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம சிம்லேயே வச்சு கலக்கணுங்க. இல்லைன்னா நம்மளோட மசாலாலாம் கரிஞ்சிரும். அதனால் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கலந்து இந்த மாதிரி எடுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு என்ன செய்யுங்கன்னா நம்ம வேக வச்ச சன்னாவை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்கட்டும். இப்போ லைட்டாக தண்ணி வற்றி வந்துருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆன பிறகு நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. மேலே மல்லியில் போட்டு நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிட்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம பூரிக்கு, சப்பாத்திக்கு, ஆப்பத்துக்கெலாம் கூட சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பூரி தாங்க வச்சுருக்கேன். இது பூரி கூட சேர்த்து சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.